வணக்கம் மக்களே. மார்க்கெட் வந்து இந்த 2 மாசம் ஏறின இந்த 2000 புள்ளிய ஒரு 2 வாரத்துல இறக்கலாங்கிற முடிவுல இருக்கா என்னங்கிறது தெரியல. ஒரே நாள்ல 2 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 600-700 புள்ளிக்கு மேல இறக்கி இருக்கு. இதையே வந்து கிராஷ்ங்கிற அளவுக்கு பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி கிராஷ்னாலே அது ரொம்ப எங்க வரும்னு சொல்லுங்க. இங்க வரும் 21,000க்கு இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னாதான், ஒரே இதுல இங்க வந்துச்சுன்னாதான் அது கிராஷ்ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இதுல இருந்து பாத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த ஜூன் 4 இந்த எலெக்ஷனுக்கான ஒரு இறக்கம் இறங்குனுச்சு பாருங்க. இந்த இறக்கத்துல இருந்து அதுக்கப்புறம் அது வந்து கிட்டத்தட்ட 2000-2200 புள்ளி இங்க ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட்டான அந்த ஏத்தம். இப்படி ஏறுறப்ப இன்னொன்னு இங்க 24ல இருந்து 25ங்கிறது அந்த இது எப்பயுமே ஒண்ணு நடக்கும். இங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 22 அப்படின்னு ஒரு ரவுண்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1000 புள்ளி இறங்கும். திருப்பி வந்து இங்க 23ன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு இறக்கம் இறங்கும். இந்த மாதிரி அது ஒரு ரவுண்டு ஃபிகர் வந்துச்சுனாலே அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எல்லாருமே பண்ணுவாங்க. அப்போ இது நார்மலா வந்து இங்க 23 24 வந்தப்போ உள்ள இங்க வச்சுக்கோங்க. 24 இந்த இடத்த விட்டுருங்களேன். இங்க இருந்து இது ஒரு ரேஞ்ச், இது ஒரு வேற பேட்டர்ன் இருக்கு, இது ஒரு பேட்டர்ன் இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது எடுத்துக்கோங்க. 22 இருக்கா, 22 வரைக்கும் போனது. அப்புறம் இந்த 22 டச் பண்ணோன்னு அதுக்கப்புறம் கீழே எங்க வந்துச்சு, இந்த 21க்கு வந்து அது தொட்டுச்சு. திருப்பி அதுல இருந்து திருப்பி இங்க மறுபடி 22 வந்துச்சா, இங்க 22 தொட்டோன்னு திருப்பி மறுபடி இந்த 21 வந்து திருப்பி டச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மறுபடி 22 வந்து இது இப்படி வந்திருக்குன்னு வச்சுங்களேன். 22 வந்து அதுக்கப்புறம் இங்க என்ன வந்திருக்கு, மறுபடியும் இந்த 21,500 வந்திருக்கு. திருப்பி இங்க என்ன 22,800 வந்திருக்கு பாருங்க. மறுபடியும் எங்க வந்திருக்கு அந்த 21. அப்போ ஒரு 1000 புள்ளிங்கிறத நம்ம கணக்கு வச்சுக்கிறது ஒண்ணு, அந்த ரவுண்ட் ஃபிகர் வர்றதுங்கிற ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா ஒரு 22,000 புள்ளி வந்துச்சுன்னா திருப்பி அதுக்கு ஒரு ஃபால் இருக்கு. மறுபடியும் 23 வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபால், திருப்பி 24 வந்துச்சுன்னா ஒரு ஃபால், 25,000 தொட்டுச்சுன்னா அப்படிங்கிறப்ப 25,000 எப்படா தொடுங்கிற மாதிரி எல்லாருக்குமே அது ஒரு இது இருந்துச்சு. அந்த மாதிரி போறப்ப கண்டிப்பா அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அது வந்து இங்க இருந்துச்சு. இது இந்த ஏத்தம் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்பயும் இங்க இப்ப இது வந்ததுக்கு இந்த இடத்துல இப்ப 23 இதோட ஹை என்ன 23,200 இருக்கா, இந்த 24 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு இறக்கம் அது கொடுத்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கடுத்து இப்படி வந்திருக்கும். இப்போ இங்க இருந்து 24 கிட்டத்தட்ட 2 மாசம்தான். எங்க பாத்துங்க, ஜூன் 4 பாத்துக்குங்க, இங்க வந்து ஆகஸ்ட் 4 பாத்துங்களேன், ஆகஸ்ட் 6 வச்சுக்குங்க. எங்க 2 மாசம். இந்த 2 மாசத்துல கிட்டத்தட்ட 2000 புள்ளிக்கு மேல. அப்ப 2 மாசத்துல 2000 புள்ளி ஏறிச்சுன்னா அந்த 2000 புள்ளி இங்க 1000 புள்ளிக்கு தான் ஏத்த இறக்கணும் இருந்துச்சு. இந்த ஒரேடியா 2000 புள்ளி இருந்துச்சுன்னா அந்த 2000 புள்ளிக்கான இறக்கம் வேணும் இல்லையா? என்ன ஸ்ட்ரைட்டா ஒரே நாள்ல இறக்குறப்ப நம்ம போர்ட்போலியோ எல்லாம் எங்க மாதிரி போயிருக்கோம். என்னோட மார்க்கெட் வாட்ச்ல நான் வந்து ஒரு 50-100 ஸ்டாக் நான் என்ன மார்க்கெட் வாட்ச்ல வச்சுக்கேன்னு வச்சுங்களேன். நேத்து வந்து பார்த்தப்ப 2 ஸ்டாக், ஒரு கன்சியூமர் ஸ்டாக் ஒண்ணு, இன்னொன்னு வந்து பராஸ் என்னமோன்னு சொல்லி அது ஒண்ணு. இந்த 2 தான் வந்து கிரீன்ல இருந்துச்சு. மீதி அத்தனையுமே ரெட்டு தான். ஒரே ரணகலமா இருந்துச்சு. மார்க்கெட் வாட்சே அப்படி இருக்குங்கிறப்ப நம்ம போர்ட்போலியோ போகவே வேண்டியதில்லை. அதனால நான் அதை அப்படியே மூடி வச்சுட்டு போய் வெளியில என்ன வேலை இருக்கோ அதை பார்த்துட்டு வந்துட்டேன். கண்டிப்பா எனக்கு தெரியும் அந்த 600 புள்ளி இறங்கிருச்சுன்னா ஒரு 200 புள்ளியாச்சும் இன்னைக்கு அது ஏறிதான் இறங்கும். அது ஏதோ ஒரு ஸ்டாக் தான். ஒவ்வொரு தடவை இறங்குறதுக்கு ஏறுறதுக்கு ரீசன் இருக்கோ இல்லையோ, இறங்குறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அந்த மாதிரியான ரீசன் வச்சுக்கிட்டு தான் இப்போ வந்திருக்கிறது ஏதோ குளோபல்ல உள்ள ஏதோ ஒரு ரீசன் அது சொல்லிக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த 25,000 புள்ளிங்கிறதுக்கு அது ஒரு கொஞ்சம் அது இதுவும் இல்லைன்னா அப்புறம் ரொம்ப மோசமா இறக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து சந்தோஷமா தான் இருக்கும். 24ல இருந்து 25 போயிருச்சு, 25ல இருந்து 26 போச்சுன்னா சந்தோஷம் தான். ஆனா உழுவுறப்ப அது எப்படி விழும், இந்த ஒரு நாளுக்கே தாங்க முடியல.
பார்த்துக்கோங்க. இங்கே வந்து இந்த ஹையை நீங்கள் வச்சுக்கங்களேன். இந்த ஹை எவ்வளோ இருக்கு? 23,250 இருக்கு. இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு வர்றதுன்னா கூட நமக்கு இங்கே எவ்வளோ ஃபால் இருக்கு? ஒரே நாளில் இவ்வளவுன்னா நம்ம தாங்குவோமா அதை? அதனால தான் அந்த மார்க்கெட் இப்படி போகிறதுங்கிறது நல்லது அப்படிங்கிறது. எனக்கு என்னமோ இது வந்து எனக்கு இது நல்லாவே தெரியும். இது ரொம்ப மோசமா அவ்வளவு விழுவுறது மாதிரி எல்லாம் விடமாட்டாங்க பாருங்க. இந்த நேத்து ஃபால் அளவுக்கு இன்னைக்கு ஃபால் கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகி அப்புறமா ஒரு 60 புள்ளி என்னமோ இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அதே மாதிரி ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஏறுற மாதிரி அப்படி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம் என்னங்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் வந்து நிஃப்டி வந்து 25,000 தொடுவானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது 24,900 டச் பண்ணி இல்லாமலே இருந்துச்சு. கடைசியாக ஒரு வழியாக அவன் தொட்டுட்டு அது எப்படியா இருந்தாலும் தொட்டா கீழே தான் வரப்போகிறான். கீழே வர்றது தான் அவன் அப்படியே ரொம்ப கீழே வருவானா என்னங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த மெதுவாக இது பண்ணுறான். அடுத்து அவனோட இது வந்து எப்படின்னா, இங்கே இருந்துச்சு பாருங்க, 22க்கும் 21 ஒரு 1000 புள்ளி இப்படி வந்துட்டு இருந்தான் பாருங்க. 1000 புள்ளி தான் ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்துக்கும் இடையில ஒரு 1000 புள்ளி இருந்துச்சு. இது இந்த மாதிரி ஒரு இது மேபி இங்கே வரலாம். இங்கே வந்து அவன் 22 வந்ததுக்கு அப்புறம் இந்த 23 இருக்கு பாருங்க. 23ல இருந்து அவன் வந்து நேராக 25க்கு போயிட்டான். இந்த 1000ங்கிறத விட்டு அவன் 23க்கும் 25க்கு 2000 புள்ளி அவன் ஏறினான். இதுக்கப்புறம் வர்றது மேபி இங்கே உள்ள இது இங்கே வரலாம். இல்லை இதை தாண்டி மேலே அவன் 25க்கு வந்துட்டு இனி இந்த 24 25 இருக்குங்கிற மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு இருக்கு. ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த 24 25க்குள்ள அவன் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். இல்லை கொஞ்சம் கீழே வந்துட்டான்னா அடுத்து வந்து 23 அதுக்கான வாய்ப்பு இப்போ இல்லை. எதிர்பார்த்தோம், ஆனால் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. பார்க்கலாம் அது என்ன மாதிரி அவன் அடுத்த மூவ் இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்து வந்து ஐஇஎக்ஸோட லெவல் வந்து எங்கே சொல்லியிருந்தேன் நான் 72. இந்த 72 இந்த இடத்த வந்து அவன் கடந்துட்டான்னா இந்த இடம் சொல்லியிருந்தேன். இது 76 இது இந்த 2வது இருக்கு பாருங்க. இதை கடந்துட்டான்னா அவன் மேலே போவான் அப்படிங்கிற. ஆனால் அதே மாதிரி அவன் 190 என்னமோ தொட்டு திருப்பி அதுக்கப்புறம் இந்த இப்போ இருந்த ஃபால் ஒன்று வந்தான். திருப்பி வந்துட்டு மறுபடி போயிருக்கான். அதுக்கு அடுத்தது இங்கே வச்சிருக்கேன் பாருங்க, இந்த 198 இந்த 200 இதை தாண்டிட்டான்னா அதுக்கு அடுத்து அவன் இங்கே வரணும். இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் ஸ்டாக் எடுத்து நம்ம அதை அனலைஸ் பண்ணி இது அங்கே வரும் இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஐஇஎக்ஸ் எல்லாம் அது பார்க்குறப்ப எனக்கு காமாட்சிநாதன் தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்த காமாட்சிநாதனுக்காகவே அது வந்து கொஞ்சம் மேலே வரணும். அவர் இதில் நிறைய லாக் ஆகிட்டாரோ என்னமோ தெரியல. சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டப்போ கூட நான் உங்களை தான் நினச்சிட்டே இருந்தேன் மேம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தார். அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது அதை பற்றி சொல்லுவாங்களா, இப்போ இந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ஒரு பயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இந்த இடம் விழுந்துக்கிட்டே இருக்கிறப்ப கூட ஒரு பயம் வரும், விழுகுதுன்னு. இது இப்படியே இருந்தான்னா இவன் ஏறுவானா, இந்த இப்படி வர்றப்ப ஏறுறான்னு இருக்கும், திருப்பி கீழே வரும், திருப்பி வர்றப்ப ஏறுறான் ஆஹான்னு இருக்கும், திருப்பி கீழே வரும். இப்போ இப்படியே போயிட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்கு, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்றோம். ஆனா அது நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம சொல்றோம். இங்கதான் வந்து நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, நம்ம வந்து எப்படின்னா இது கண்டிப்பா இப்படி வரும், நீங்க இதை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்றது, நம்ம சொல்றது நம்மளோட அனுபவத்தை வந்து இது இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீங்க அதை
உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் இருப்பாரு, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு அட்வைசரை வச்சுதான் நம்ம நீங்க இதெல்லாம் பண்ணணும். நாங்க வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது இப்படிங்கிற மாதிரி நம்மளோட டிஸ்க்ளைமர் எல்லாம் பாக்குறாங்களா என்னங்கிறது தெரியல. சேனல்னு இருந்துச்சுன்னா ஓபன் பண்ணி அவங்க யாரு, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இப்ப நான் வந்து உட்கார்ந்து சொல்றேன் அப்படின்னா என்னோட நான் எந்த பின்னணியில இருந்து நான் வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன், நான் இதுல என்ன செய்யறேன் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே அதை நீங்க பார்க்கணும். நான் என் செபியை பொறுத்தவரையில அவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ரூல், அவங்களோட நோக்கம் வந்து மார்க்கெட்டை பத்தின அனுபவம் இல்லாதவங்க இந்த மார்க்கெட்ல வந்து அவங்களோட பணத்தை இழந்துடக்கூடாது, அவங்க ஏமாந்துடக்கூடாது. ரொம்ப பெரிய பணத்தை எல்லாம் நிறைய பேர் இழந்திருக்காங்க. அந்த மாதிரியானது இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் தான் செபிக்கு. அப்போ நமக்கு ஏதோ 2 விஷயம் தெரியும்னா அதை வச்சு நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தரோட அக்கௌண்ட நம்ம வந்து மெயின்டைன் பண்றது, இன்னொருத்தரோட பணத்தை நம்ம வந்து கையாள்றது, அக்கௌண்ட் கையாள்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல இருந்துதான் வந்து ரொம்ப பெரிய அது என்னன்னு சொல்றது, ரொம்ப பெரிய மோசடியான வேலை எல்லாம் அங்க இருந்துதான் நடக்கிறது. அது இல்லாம நம்ம வந்து ஒரு செபிக்கு எல்லாமே தெரியும். அவங்களோட மெயினான விஷயம் வந்து இன்னொருத்தரோட பணத்தை கையாள்றது இல்ல அக்கௌண்ட்டை கையாள்றது. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே மோசமான இது வந்து நம்ம எந்த ஒரு அடிப்படை இதுவும் இல்லாம நம்ம பணத்தை கொண்டு போய் நம்ம ஒருத்தர்கிட்ட கொடுக்கறோம். அது எப்படி கொடுக்கறோம், அதையெல்லாம் செய்யாதீங்கன்னா மக்கள் அது கேட்கறதும் இல்லை. ஏதோ ஒரு ஆசை வார்த்தை, ஏதோ ஒரு இது, ஒரு நம்பிக்கை, ஏதோ அடிப்படை இது தெரியாம நானுமே வந்து நிறைய லாஸ் பண்ணியிருக்கிறேன். நான் வேற தனிப்பட்ட முறையில யார்கிட்டையும் கொடுத்து நான் இது பண்ணினது இல்லை. ஒரு செக்யூரிட்டிஸ்ல நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த செக்யூரிட்டிஸ்ல இருந்து அவங்க பிரபல்யமானவங்க தான். அந்த செக்யூரிட்டிஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணி, ஒண்ணும் கிடையாது, இப்ப வந்து எல்டி மைண்ட்ரின்னு இருக்கு பாருங்க, அது முன்னாடி மைண்ட்ரியா இருந்தப்ப அது நல்ல ஸ்டாக் தான். அது ஒரு 1000 ஏதோ 950 இல்ல 1000 தெரியல, ஏதோ ஒரு ரேட்டுக்கு நான் வாங்கி வச்சிருந்தேன். அவங்க கால் பண்ணி எனக்கு சொன்னப்ப அது 1050 ரூபா. 1050 ரூபாய்க்கு மேல 1050 ரூபாய்க்கு அதை அவங்க வித்துற சொல்லி எனக்கு பர்சனலா கால் பண்ணி எனக்கு சொல்றாங்க. அவங்கள்ட்ட தான் நான் அக்கௌண்டே வச்சிருக்கேன், அவங்களோட கைடுல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து எனக்கு அது ஏறிட்டு தான் இருக்கு. அது ஏன் சொல்றாங்க அப்பெல்லாம் எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. சரி, அவங்க இந்த செக்யூரிட்டிஸ்ல இருந்தே சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு தகவல், ஏதோ ஒரு நியூஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிற மாதிரிதான். நியூஸ் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே கிடைக்கும்ல. அது அப்ப கூட நான் ஒரு 50 ரூபாய் ஏதோ ப்ராஃபிட்ல தான் இருந்தேன். சரி போதும், நம்ம ப்ராஃபிட்ல தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்து ஒரு 2 மாசம் இல்ல, அதுக்கப்புறம் தான் அவன் ஏறினான். 6000 ரூபாய் வரைக்கும் வந்தான் அவன் ஸ்டார்டிங்ல. அது அந்த ஒரு பீக் அது 3000க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே 5900 வரைக்கும் போய் 6000க்கு போனுச்சு. இப்படி வந்து ஒரு செக்யூரிட்டிஸே இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்கன்னா அவங்க தப்புன்னு இல்லை. சில விஷயங்களை மார்க்கெட்டே அதுதான் வந்து யாருமே எதுவுமே கரெக்டா சொல்லவே முடியாது. இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ண அட்வைசர்னே வச்சுக்குங்க, அவங்க சொல்றதுமே கூட 100% வந்து கரெக்டானதுன்னு கிடையாது. அதை கரெக்டா கணிக்க முடியாது. அதுதான் சில விஷயங்கள் என்னன்னா, செபி வந்து எப்படின்னா சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இப்போ வந்து ஒரு அட்வைசருக்கும் இன்வெஸ்டருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட்ல இருக்கிற ரிஸ்கை வந்து அந்த இன்வெஸ்டருக்கு சொல்லணும். அவங்களோட ஆதார், பான் இதெல்லாம் இது ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண சொல்லி அந்த ரெஜிஸ்டர் பண்ண அட்வைசருக்கு அவங்க அறிவுறுத்துவாங்க. செபி வந்து அறிவுறுத்தும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி அவங்களோட கைடுல அவங்க வருவாங்க. ஒரு 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 ரூல் இது பண்ணி அந்த கைட்ல அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. செபி அவங்கள வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஒரு 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 ஃப்ரேமுக்குள்ள இருக்கும்னு வச்சுங்களேன். அதுக்காக அதை செபி கொண்டு வர்றதானே தவிர அந்த ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் சொல்றதெல்லாம் அப்படியே 100% கரெக்ட் ஆகும்னு கிடையாது. மார்க்கெட்டை யாராலுமே இது பண்ண முடியாது. இதனாலதான் எனக்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ணி அதுல இது அந்த அட்வைசர் இது பண்ணி வாங்கி பண்றதுலயுமே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா இது என்னங்கிறது என்னோட அனுபவத்துல எனக்கு அது தெரியும். யாராலுமே அதை வரையறுத்து சொல்லவே முடியாது. இந்த இடத்துல இருக்கும். இப்ப அவங்களுமே சொல்லுவாங்க பிரேக் அவுட் அப்படின்னு. இப்ப இந்த இடம்னே வச்சுங்களேன்,
இந்த இடத்துல இருந்து இங்க வரணும். அதுக்கு 312 இந்த இந்த இதுல இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்க மேல போகுதுன்னா அது என்னன்னு சொல்ல போறோம், பிரேக் அவுட்னு சொல்லுவோம். அதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பிரேக் அவுட் போய் அங்கேயும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு அடுத்ததும் போகுதுன்னு வச்சுங்க. திருப்பி அது கீழே வருதுன்னு வச்சுங்களேன். வந்ததுக்கு அப்புறம் அது சொல்லுவாங்க என்னன்னு, ஃபேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ஒரு 2 இதுல வந்து நீங்க ஸ்டார்டிங் அது போறப்பவே இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா வரும் அப்படின்னாங்க. ஏன்னா சொல்ல முடியாது, அது பிரேக் அவுட் மாதிரி வரும். திருப்பி உழுவுறப்ப அது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ இதுல என்ன கேரண்டி இருக்கு, என்ன இப்படி சொல்ல முடியும்? எங்கேயுமே இதுல கேரண்டியே கிடையாது. இது பண்ண முடியாது. இதுல என்னத்த நீங்க கத்துக்க போறீங்க? நம்மளா வந்து அத்தனையுமே கூகுள்ல உங்களுக்கு எல்லாமே இருக்கு. நம்மளே கத்துக்கிட்டு நம்மளே இது பண்ணி நல்லா டீப்பா போனீங்கன்னா இந்த மார்க்கெட் என்னங்கிறது தெளிவாவே தெரியும். இதுல வந்து என்னன்னு சொல்றது, இப்ப ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னு என்னன்னு சொல்றது, இப்போ நம்மளை பத்தி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணல, உங்களோட ரெஜிஸ்டர் கோடு நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னா, நம்ம யாரோடையும் நாம வந்து ரெஜிஸ்டர் பண்ண அட்வைசர்னு சொன்னதும் கிடையாது, டிப்ஸ் கொடுத்ததும் கிடையாது. இதுல வந்து செபி சொல்றது என்ன, இந்த டிப்ஸ் கொடுப்பாங்க, கால் கொடுப்பாங்க. டிப்ஸ் கொடுக்கறது இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது பணம். பணத்தை அவங்க டிப்ஸ் கொடுத்துட்டு அவங்க பணம் வாங்குவாங்க, கால் கொடுத்து பணம் வாங்கிக்குவாங்க. மொத்தத்துல மக்களுடைய பணத்தை கையாளுறது. இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒரு கால் கொடுத்துட்டு ஒரு தகவலை சொல்றோம். இப்ப ஐஎக்ஸ்ன்னு சொன்னாலும் இது இவ்வளவு தூரம் போகும் அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்கள்ட்ட இந்த பணம் வாங்குறது. இந்த பணம் அங்க பின்னாடி வேலை செய்யுதா, இந்த பணத்தை இதுதான் செபிக்கு வேணும். இதுல மக்கள் இதுல ஏமாறுறாங்களா அப்படிங்கறதுதான். அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறாங்கன்னா அவங்க மேல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்றது எப்படின்னா, இப்ப நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அவங்கள அந்த இன்வெஸ்டருக்கும் அந்த கால் கொடுக்கறவங்களோ டிப்ஸ் கொடுக்கறவங்களோ அவங்களுக்கும் இடையில நீங்க சொல்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணாத அனலைஸ்ன்னு வச்சுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த இன்வெஸ்டருக்கும் இடையில மெயில் டிரான்சாக்சன் இருக்கும். அந்த மெயில் டிரான்சாக்சனுக்கான ப்ரூஃப் வச்சுக்கணும். அப்புறம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, பணம் அவங்களுக்குள்ள பணம் தானே கைய நடந்திருக்கும், அதுக்கான ப்ரூஃப், பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். இவங்களும் இன்வெஸ்டரும் அந்த ஃபேக் அட்வைசரும் வந்து பேசியிருப்பாங்கல்ல, அந்த வாய்ஸ் ரெக்கார்டு, இது எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் தான் நீங்க செபியில கம்ப்ளைண்ட் பண்ணணும். சும்மா போய் இவங்க இப்படி சொல்றாங்கன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணாலுமே செபி அதை இது பண்ணிக்காது. அதனால யார் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்தோ அல்லது கால் கொடுத்தோ பணத்தை வாங்கியிருந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, அதுக்கான ப்ரூஃபை கலெக்ட் பண்ணிட்டு தாராளமா போய் அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி செபியோட ரெஜிஸ்டர் செபியில வந்து நாம கால் கொடுத்து இந்த மாதிரி இந்த ஸ்டாக் இவ்வளவு தூரத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து வாட்ஸ்அப்லயோ அதுக்கு ஒரு ஆடு எல்லாம் கொடுப்பாங்க. அந்த கால் கொடுக்கறதுக்கு ஒரு ஆடு கொடுக்குறாங்க. அதெல்லாம் இப்ப நானுமே நிறைய பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் எல்லா மீடியாலையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அட்வர்ட் கொடுத்து அதுல ஜாயின் பண்ண சொல்லி அதுல பணம் கலெக்ட் பண்ணி இது மாதிரி உள்ளவங்களை தான் வந்து அது செபி எல்லாம் கரெக்டாவே தான் போயிட்டு இருக்கு. அவங்கள கவர்மெண்ட் எல்லாம் ஏமாத்துறதுங்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இது இருந்தாலும் இப்ப எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதனால அந்த எப்பயுமே மீடியால யாரும் சொன்னாலும் கூட அதை வந்து நம்ம தெளிவா அவங்க யாரு என்ன இது பண்ணிக்கிறாங்க என்ன சொல்றாங்கிறத நம்ம தெளிவா கேட்டுக்கணும். நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையுமே நம்ம சொல்றோம், நம்ம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, நம்ம உங்களை வாங்க சொல்றது கிடையாது, விற்க சொல்றது கிடையாது. உங்க சொந்த முயற்சியை நீங்க இது பண்ணிக்கிங்க. உங்களோட முதலீட்டு ஆலோசகரை உங்களுக்கான பர்சனல் முதலீட்டு ஆலோசகர் இருப்பாரு, அவங்களோட கலந்து பேசி உங்க முடிவை எடுக்கணும். இந்த ஸ்டாக் வாங்குறதா வச்சிருக்கிறதா விற்கிறதா அப்படிங்கிறது. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து நம்ம ஒரு புடவை வாங்குறோம்னு வச்சுங்களேன். நான் இங்க போனேங்க, நான் ஒரு புடவை வாங்கினேங்க, அந்த புடவை நம்ம சூப்பரா இருந்துச்சுங்க, ரொம்ப நாள் உழைக்கும் போல இருக்கு, பார்த்தாலே நல்லா இருக்கு இப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம்.
அது ஒரு பிரச்சனையே வராது. அதை கேட்டு 4 பேர் போய் 4 புடவை வாங்குவாங்க. அது மேபி நாளைக்கு பணம்லாம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியும் போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி இருக்கு, அது இப்படி இப்போ நான் வாங்கினேன் அப்படி கூட சொல்லலாம் போல இருக்கு. ஆனா இது இப்படி இருக்கு, இந்த இந்த பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போனோம்னா இங்க பிரச்சனை வருது. ஆனா அதனால எல்லாம் பிரச்சனை வராது. அது எப்படின்னா இதுல பணம் டீல் பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். இது நிறைய இருக்குங்க. இது மட்டும் இல்ல, இந்த அட்வைசர் செபியில வந்து பதிவு பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அதுல ஒரு பணம் விளையாடுன்னு இருக்கு. அப்படியும் ஒரு குரூப் இருக்கு. நிறைய இருக்கு. ஃப்ராடுன்னு பண்றவங்க நிறைய பண்றாங்க. மக்கள் தான் உஷாரா இருக்கணும்.